ரேபிட் ரீடிங் வேக வாசிப்பு, தமிழில் விரைவாக படித்தல், விரைவாக வாசித்தல் என்றும் சொல்லலாம். நினைவாற்றலை மேம்படுத்துவதில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வேக வாசிப்பு உங்களுக்கு உதவும். குறைந்த நேரத்தில் அதிக தகவல்களை தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் நினைவில் வைத்து கொள்ளவும் ரேபிட் ரீடிங் எனும் வேக வாசிப்பு உதவும். இப்பயிற்சியை கற்றுக் கொடுக்க சில பயிற்சி மையங்களும் வர ஆரம்பித்து விட்டன. பயனுள்ள வேக வாசிப்பு பற்றி பார்ப்போம். வேக வாசிப்பு என்றால் என்ன? வேக வாசிப்பு என்பது புரிதலை இழக்காமல் உரையை விரைவாக படிக்கும் திறனாகும். இது ஒரு வாசிப்பு நுட்பமாகும். இது ஒரு உரையில் உள்ள மிக முக்கியமான தகவலை அடையாளம் காண ஸ்கிம்மிங் மற்றும் ஸ்கேனிங் பல்வேறு உத்திகளை உள்ளடக்கியது. வேக வாசிப்பின் நன்மைகள். வேக வாசிப்பு என்பது நேரத்தை மிச்சப்படுத்தும், ஐக்யூவை அதிகரிக்கும், தகவல்களை திறமையாக புரிந்து கொள்ள உதவும், சிறந்த புரிதல் ஏற்படும், கவனம் அதிகரிக்கும், விரைவாக படிப்பது மட்டுமல்லாமல் என்ன படிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள உதவும், புதிய யோசனைகளை தரும், தரவுகளை திறம்பட செயலாக்கவும், விவரங்களை தக்கவைத்து குறிப்பிட்ட தகவலை விரைவாக கண்டுபிடிக்கவும் உதவும், நினைவாற்றலை மேம்படுத்தும், மூளையின் செயல்பாடு அதிகரிக்கும். வேக வாசிப்பு என்பது புத்திசாலித்தனத்தின் அடையாளமாகும். இந்த திறனை கற்றுக்கொள்வது பல நன்மைகளை கொடுக்கும். வேக வாசிப்பின் நுட்பங்கள். வேக வாசிப்புக்கு பயிற்சியும் கவனமும் தேவை. சிறிது கவனமும் பயிற்சியும் உங்கள் வேகத்தையும் புரிதலையும் மேம்படுத்தும். நீங்கள் படிக்கும்போது கவனம் செலுத்த உதவும் ஒரு வழிகாட்டி. மனதை மட்டும் பயன்படுத்தி வாசிப்பு வேகத்தை அதிகரிக்கலாம். வேக வாசிப்பு வேகத்தை அதிகப்படுத்த ஸ்கிம்மிங், ஸ்கேனிங் போன்ற பல்வேறு வாசிப்பு நுட்பங்களை பயன்படுத்தலாம். படிக்கும்போது ஒரு விரல் அல்லது பேனாவை வழிகாட்டியாக பயன்படுத்தவும். இது கண்கள் அலைபாயாமல் இருக்கவும், ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் செலுத்தவும் உதவும். படிக்கும் பொழுது முக்கியமான வார்த்தைகளை கோடிடவும். இது திரும்பவும் நாம் அந்த பகுதியை எடுத்து பார்க்க அந்த கோடிட்ட பகுதி நமக்கு விரைவாக புரிய ஆரம்பிக்கும். சத்தமாக வாசிக்காதீர்கள். இது உங்கள் தலையில் நீங்கள் படிப்பதை கேட்க கட்டாயப்படுத்துவதன் மூலம் உங்கள் வேகத்தையும் புரிதலையும் மெதுவாக்கும். கண்களை ஜிக்ஜாக் வடிவத்திலும் நகர்த்துதல் உரையை புரிந்து கொள்ளவும் வாசிப்பு வேகத்தை அதிகரிக்கும். சோர்வடைவதையோ அல்லது கவனத்தை இழப்பதையோ தவிர்க்க அடிக்கடி சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளுங்கள். எழுந்து நிற்கவும், நீட்டிக்கவும் அல்லது விரைவாக நடக்கவும். மனதையும் உடலையும் புத்துணர்ச்சி அடைய இதனை செய்யுங்கள். ஒரு நாளில் கூடுதல் வாசிப்பு பயிற்சியை செய்ய கூடுதல் நேரத்தை ஒதுக்குங்கள். ஸ்கிம்மிங் முக்கிய தகவல்களை அடையாளம் காணவும், மற்ற அனைத்து சிறிய தரவுகளையும் புறக்கணித்து அதை குறித்து ஒரு பக்கத்தை விரைவாக ஸ்கேன் செய்வதை உள்ளடக்கியது. ஸ்கிம்மிங் ஒவ்வொரு வார்த்தையையும் படிக்காமல் ஒரு உரையின் கண்ணோட்டத்தை பெறவும், முக்கிய யோசனைகளை புரிந்து கொள்ளவும் உதவும். ஸ்கேனிங் இது உங்கள் கண்களை ஒரு உரையின் குறுக்கே விரைவாகவும் நேரான இயக்கத்திலும் நகர்த்துவதன் மூலம் வேகமாக படிக்க உதவும். துண்டு துண்டாக பிரித்தல். இந்த அணுகுமுறை புத்தகத்தை நிர்வகிக்கக்கூடிய பகுதிகளாக பிரித்த பிறகு பகுதிகளாக படிப்பதாகும். வேக வாசிப்புக்கும் நுண்ணறிவுக்கும் இடையே உறுதியான தொடர்பு இல்லை என்றாலும் இந்த திறனை கற்றுக்கொள்வது ஒருவரின் நுண்ணறிவு அளவை மேம்படுத்துவதில் இன்னும் கருவியாக உள்ளது. சிறந்த நினைவாற்றல், கவனம் செலுத்துதல், மூளை செயல்திறன், தர்க்கம் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன் போன்ற நன்மைகளை தரக்கூடிய வேக வாசிப்பு
விரைவாக தகவல்களை படித்து புரிந்து கொள்வது எப்படி என்பதை அறிந்து ஒருவரின் அறிவாற்றல் திறனை மறுக்கவும் முடியாத வகையில் மேம்படுத்தும். வேக வாசிப்பு என்பது எளிதானது அல்ல. அதில் உங்கள் நேரத்தையும் முயற்சியையும் முதலீடு செய்ய வேண்டும். உண்மையில் நிலையான பயிற்சி மற்றும் செறிவு தேவைப்படுவதால் உங்கள் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும். வேக வாசிப்பு என்பது பெரும்பாலும் புத்திசாலி மற்றும் திறமையான மக்களால் வெளிப்படுத்தப்படும் திறமை என்றாலும் அவர்கள் மற்றவர்களை விட சிறந்தவர் என அர்த்தமல்ல. போதுமான கவனம், உறுதி இருந்தால் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.